பிரேஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, பிரேயருக்கு பதில் இனி இதை செய்யுங்க, நினைத்தது நடக்கும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோதான் நான் ப்ரேயர் பண்ணினாலும், எவ்வளோதான் நான் ஜெபிச்சாலும் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, நான் நினச்ச காரியம் எதுவுமே எனக்கு வாய்க்கலை அப்படின்னு, எதனால் இது நடக்கலை அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கலாம். இதை குறித்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ வருஷம் ப்ரேயர் பண்ணியிருக்கோம், என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு மனசுக்குள்ளே யோசித்து ஐயோ ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ, அதனால்தான் நம்மளுக்கு எதுவுமே நடக்கலையோ அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இனி ப்ரேயருக்கு பதிலாக இதை பண்ணுங்கங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தால் அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போது ப்ரேயர் பண்ணுனா தானே சிஸ்டர் எனக்கு வாழ்க்கையில் காரியம் நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ப்ரேயருக்கு பதிலாக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, எதை தான் பண்ணணும்? எதை பண்ணுனா எங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், நாங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியத்தை நீங்கள் அடைஞ்சிடலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் மைண்டை ரிலாக்ஸை வையுங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு நோட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டைரியோ எடுத்துக்குங்க. அந்த டைரியில் நீங்கள் ஒவ்வொரு நாளில் உள்ள டேட்டையும் எழுதுங்க. எழுதிட்டு என்னென்னலாம் நடக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு ஏங்குதோ, ஏதாவது ஒரு காரியத்துக்காக உங்கள் மனசு எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குதோ, அந்த காரியங்களை எல்லாம் டேட்டு போட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. எழுதி முடித்த பிறகு ஒவ்வொரு மாதமும் என்னன்னா ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருவார். எப்படின்னா, நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைலில் இதே மாதிரி ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது, ஜெபம் இல்லைங்க, பேசுகிறது ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் கிடைக்கும். அதை நீங்கள் அதையும் உங்கள் பைபிள் உங்கள் நோட்ஸில் அந்த வாக்கு தத்தத்தையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இப்போது இந்த மாதம் ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு மனசுக்குள்ளே தென்படுது, இது ஆண்டவர் எனக்கு தாராரு அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அந்த வாக்கு தத்தத்தை உங்கள் டைரியில் ஃபஸ்ட்டு எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதை அப்படியே லைன் பை லைனாக அதை எழுதுங்க. எழுதின பிறகு நீங்கள் உங்கள் விருப்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நோட்டில் எழுதியிருப்பீங்களா, அந்த விருப்பத்தை சொல்லி உங்கள் கையை வச்சு அதில், ஏசப்பா எனக்கு இந்த காரியம் நடக்கிறதுக்கு விருப்பமாக இருக்குப்பா, இதை நீங்கள் எனக்கு நடத்தி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ 1ஆம் தேதினா ஏதாவது ஒரு வாக்கு தத்தம் கிடச்சிருக்கும், அந்த வாக்கு தத்தத்தையும் நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்னதாகும்னா அற்புதம் நடக்க தொடங்கும். வருஷக்கணக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதே போல் இது மட்டும் இல்லைங்க, அவரோட உறவாட கற்றுக்கணும். பேச ஒரு பாண்டிங், ஒரு இணைப்பு, தகப்பன் பிள்ளைக்குள்ள பாண்டிங் மாதிரி நீங்கள் வர தொடங்கணும். ஒரு அப்பாட்ட ஒரு பிள்ளை எனக்கு இதெல்லாம் வேணும்ப்பா, எனக்கு இதெல்லாம் ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்குதில்ல, அதே மாதிரி ஒரு அப்பாட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்கள். நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாண்டிங் வலுப்பெறும். ஆமீன், ஹல்லேலூயா. அந்த பாண்டிங் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு கஷ்டம். இப்போது அந்த டைரியில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள், உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள், நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாமே உங்களை அறியாமல் நீங்கள் அந்த டைரியில் எழுத தொடங்குவீங்க ஆண்டவர்கிட்ட.
அப்போது உங்களுக்கு உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லா இதுவுமே அதில் தெரியும். நீங்கள் உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு வேதனை வருதுன்னு வைங்களேன், ஒரு கஷ்டம் வருது, யாருக்கிட்டையுமே நம்மளுக்கு சொல்லி அழ முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருப்போம். அப்போது நம்ம அப்பா ஏசப்பாவை ஒரு அப்பா மாதிரி மனசில் நினச்சிட்டு உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒன் பை ஒன்னாக சொல்லி நீங்கள் அவங்க கஷ்டத்தை நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனசில் இருக்கிற பாரங்கள் விலகி போகும், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னு உடனே நம்ம மனுஷன்ட்டு போய் புலம்புவோம், அழுவோம், என்னெல்லாமோ பண்ணுவோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது அந்த டைம் வந்து நம்மளுக்கு என்னதாகும், குறைஞ்சது மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பழையபடியும் நம்ம கவலைக்குள்ளே போயிடுவோம். இப்படி இல்லாமல் நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நம்ம ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மனபாரங்கள் மாறும். நம்ம கஷ்டங்கள் வந்து மலை போல் இருக்கும், ஆனால் அது என்ன ஆகுதுன்னா பனி போல் மாறி போகுது. அதனால் இப்போ ஒரு மனுஷன்கிட்ட போய் சொன்னோன்னா பல பிரச்சனை வரும். அவங்க உங்கள்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி கேட்பாங்க. அதுக்கு பிறகு உங்கள் தலை மறைஞ்ச பிறகு இன்னொரு விதத்தில் யாருக்கிட்டையாவது சொல்ல நேரிடலாம். எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். அதனால உங்கள் மனசில் ஒரு பாரம் வருதுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்ல கற்றுக்கணும். எல்லாமே துன்பங்கள் துயரங்கள், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்குதுன்னா அந்த நன்மையும் எத்தனாம் தேதி எப்போ நடந்தது அது டைரியில் நீங்கள் எழுதுங்க. எழுதி வச்சுட்டு, இந்த நன்மைகள் செய்ததற்காக நன்றியப்பா, இந்த வேதனையை போக்குனதுக்காக நன்றியப்பா அப்படின்னு சொல்லி அவரை துதிக்கவும் கற்றுக்குங்க. இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது இது உங்களுக்கு ஒரு பழக்கமாகவே ஆகும். நம்ம மனித அன்பை நாடி ஓட மாட்டோம், ஆண்டவர்கிட்ட சொல்ல கற்றுக்குவோம். அவர் நம்ம கூடவே ஒருங்கிணைஞ்சு வாழ தொடங்குவார். இப்படி ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம எல்லாம் மனசில் இருக்கிற பாரம், அதாவது மனிதன்ட்ட சொல்ல முடியாத பாரங்கள் வர ஒரு சீக்ரெட் வர இல்லாமல் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் ஒரு தகப்பனுக்கு தகப்பனாக, ஒரு தாய்க்கு தாயாக, ஒரு சகோதரனுக்கு சகோதரனாக இருந்து நம்ம கரத்தை பிடிச்சி அவர் வழி நடத்தி செல்லுவாருங்க. இப்படி உங்கள் ஜெபத்தை இப்படி பண்ணி பாருங்களேன், அந்த பாண்டிங்கில் நீங்கள் வலுப்பெறுவீங்க. அவர் இல்லைன்னா நீங்கள் வாழ முடியாத நிலைமை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. ஏன்னா மனுஷன்ட்ட நம்பி நம்ம சொல்லுவோம், கையை பிடிச்சிட்டே இருப்பாங்க, நான் உனக்கு இருக்கேன், நான் திடீர்னு கையை விட்டுட்டு போவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லைங்க, ஒரு நாளும் கைவிடாத தேவன். கண்டிப்பாக ஒரு நாள் வரை அவர் நம்மளை கைவிட மாட்டாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. அதனால் இப்படி உங்கள் ஜெப வாழ்க்கை, அதாவது நீங்கள் இதே மாதிரி ஒரு தகப்பன்ட்டு சொல்கிறது மாதிரி, உங்களுக்கு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறது மாதிரி, உங்களுக்கு யாரை நல்லா பிடிக்குமோ அவங்கள விட மேலானவர் அவர். அவர்கிட்ட நீங்கள் எல்லாமே சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன விரும்புகிறீங்களோ அதை கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும், அதிசயமாக மாறும். கணம் நிறைந்த வாழ்க்கை, சோர்வு நிறைஞ்ச வாழ்க்கை, பாடுகள் நிறைஞ்ச வாழ்க்கை, உபத்திரவம் நிறைஞ்ச வாழ்க்கை, அடிமையின் வாழ்க்கையெல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழும். ஏன்னா சமாதானத்தின் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சமாதானம் இழந்த வாழ்க்கை சமாதானமாகி அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்படி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியங்கள் கண்டிப்பாகவே நடக்கும். அதனால் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நினச்சி கலங்காதீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். ஓகே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய பாண்டிங்கில் வாங்க, உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை கண்டுகொள்ளுவீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.